வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. என்னை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே வாழ்த்து எவ்விதமான முறையில் தங்களை வாழ்த்துவதென்றால் அரச சந்தனம் அழகு குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே அரச சந்தன வணக்கு குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே ஒரு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் சொன்னது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ அரச சந்தனம் அழகு குங்குமம் அழகு நெத்தியிலே எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்துகின்றன. உன்னை பற்றி எனக்கு சகல விவரங்கள் தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் அனைத்து உனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை உங்க நாவால் சொல்ல வேண்டும், என் காதால் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு காரணத்தினால கேட்கக்கூடிய விவரங்களுக்கு தகுந்தாற்போல் பதிலளிப்பீரா? கேளுங்க. கட்டு
நீ வாழ்த்தி கொண்டாடுன்னு சொல்லக்கூடிய நாடு. ஒரு நாடு வளம் பெற வேணும்னா அந்த நாட்டுல எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்க வேண்டும். செல்வம் இருந்தாலும் பத்தாது, ஆளுமை சரியாக இருக்க வேண்டும். எல்லா செல்வங்களும் எல்லா நாட்டிலும் இருக்காது. ஒரு நாட்டுல விளையக்கூடிய இன்னொரு நாட்டுல இல்லாம இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய செல்வங்களையும் பொருள்களையும் ஒவ்வொரு நாடும் பரிமாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும் வியாபார நோக்கத்தோடு. அப்பதான் அந்த நாடு சிறப்பட முடியும். அப்படி இல்லாட்டியும் நீங்க சொல்ற மாதிரி அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் சரியா இருக்க வேண்டும். மன்னர் மட்டும் சரியா இருந்தா பத்தாது, அந்த நாட்டு மன்னனுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சரியா இருக்கணும். முதல் அமைச்சர் சரியா இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு என்னென்ன குறை, ஏது குறையா இருக்குது, எதை நிவர்த்தி செய்ய விஷயத்தை அமைச்சர் தான் போய் மன்னர் இடத்துல சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்தவாறு செயல்பாடுகளை ஏற்படுத்த முடியும். அது மன்னர்கள் காலம், அரசாங்க அரசர்கள் காலம். அரசர்களுக்கும் மன்னர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம். வேற விஷயங்கள் இப்ப அது வேற விஷயமா போய் கொண்டிருக்கு. அப்படிலாம் இருக்கின்ற தாங்கள் இங்க வர்ற காரணம் காவலுக்கு வந்திருக்கேன். காவல் நீங்கள் எவ்விதமான காவல்? திணைக்காவல். திணைக்காவலுக்கு நீங்க தான் வரணுமா? தான் வரணும். காரணம் பொதுவா பருவமடைந்த பெண் என்றாலே வீட்டுல இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வனத்துல கொண்டாந்து உங்க தந்தையார் உங்களை விட்டு போயிருக்காரு. உங்க அண்ணன் சொன்னாரு காவலுக்கு வந்திருக்க முடியாது. ஒரு வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை இப்படி வனத்துல கொண்டாந்து விட்டு போயிருக்காளே காவலுக்கு, இந்த மாதிரி வேற யாரு காவலுக்கு வந்திருக்காளா? கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது. எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறது அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை கொண்டு வந்தாய் வீணாவதற்கு, எதை படைத்தாய் அதுவும் இங்கு எதுவும் வீணாவதற்கு, எதை கொண்டு வந்தாய் எதை படைத்தாய் எதை எடுத்தாய் அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ நாளை மற்ற ஒருவருடையதாக, மற்ற ஒரு நாள் அது இன்னொரு ஒருவருடையதாக அப்படின்னு பகவத்கீதையில உங்க பாட்டன் சொல்லியிருக்காரு. கடமையை செய்யுங்கப்பா, இதுல வர்ற நல்லது கெட்டது எல்லாமே நீங்க எதிர்பார்க்காதீங்க, வருவது தானே வரும் வருவது தானே வரும் அப்படின்னு அவர் சொன்னது மாதிரி கடமைக்காக எங்க அப்பா கொண்டு வந்து இங்க காட்டில் விட்டுருக்காரு. எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. 7 ஆம்பளை பிள்ளைகள் இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைகள் என்று ரொம்ப கவலையோடு கந்தபெருமானை மனமுறைக்கு வேண்டும் பொழுது வள்ளி கொடி மீது என்னை கண்டெடுத்ததனால் வள்ளி என்று திடலாமமிட்டு முருகப்பெருமானுக்காக நேர்த்திக்கடன் வைத்து கருதனையை சந்தனை விதைத்திருக்காரு. அதற்காக காவலுக்கு நான் வந்திருக்கேன். காவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இது கடன் கொடுக்கறதுக்காக. யாருக்கு தெரியுங்களா? யாருக்கு? சின்ன பையன், பொடி பையன், படையப்பா இருக்கான்ல, அவனுக்கு கடன் கொடுக்கறதுக்காக. கடனை சரியா கொடுக்கணும்ல. அப்ப கடன் யாருக்காக எங்க அப்பா நேர்ந்துக்கிட்டாரு? பொடி பையனா இருக்காண்டே ஏமாத்தி போயிடலாம்னு நினைக்க கூடாது இல்லையா? அதுக்காக தான் ஏமாத்த கூடாது, ஏமாந்து போயிருவான் அவன் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். ஏமாத்துறவள இருக்க முடியும். ஆமா ஆமா, ஏமாந்துட்டு போயிருவான் சின்ன பையன். அதனால அவனுக்கு ஏமாத்த கூடாது. சின்ன பையனும் படையப்பாவை ஏமாத்துறாங்க அப்படின்னா படையப்பாவோட தாயாகப்பட்டவள் யாரு? ஆதிபராசக்தி தேன்மொழி. அவள் ஏமாந்ததுக்கு சம்பந்தம் பேரு சொல். பேர் என்ன பேர் சொல்றியா? என்ன பேர் சொல்ற? பேர் சொல்றியா? ஏன் ஐத்த பேர் ஆதிபராசக்திக்கு தேன்மொழின்னு பேர் இருக்கு, அவ பேரை சொல்ற. உங்களுக்கு அவள ஏகவசனம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஏன் உங்க பேர் என்னங்க? உங்க பேர் என்னங்க? எது தேன்மொழி? உங்க பேர் என்ன? என் பேர் வள்ளி. அதோட நிறுத்துங்க. நீங்க ஏன் கோபப்படுறீங்க? ஏன் கோபப்படுறீங்க? படையப்பனா ஏன் படையப்பனா உங்களுக்கு அப்படியே பொத்து படையப்பனா சாதாரணப்பட்ட ஆள படையப்ப அவனை சொல்லுவேன். சின்ன பையன் பொடி பையன் புத்தாக ஏன் வேற மாதிரி எண்ணம் கூட வரும். அந்த இடத்துல பொண்டாட்டி பேரை சொல்லிட்டா செவனேன்னு வந்துருவா. இது எல்லாருக்கும் உண்மையான என்ன காரணம்? அங்கே அது அப்படிதான் சரிங்களா? அவ்வளவு அழகியா இருந்தாலும் மனைவி அசிங்கமா இருந்தாலும் பொண்டாட்டி பேரை சொல்லிட்டா ஒரு டர்ரு தான் எல்லாருக்கும். அப்ப பாருங்க சிவபெருமான் என்ன பண்றாரு? மகாலட்சுமி சொல்றார், மகாலட்சுமி அம்மா உன் புருஷன் ரொம்ப கோபக்கார ஆயிட்டார். அப்போ சுயநிலத்தை மறந்துட்டார், நீ போ. அவர் எங்கும் சுத்தி அங்கதான் வருவார், முல்லை நிலத்துக்கு தான் வருவார். ஏன்னா முல்லை நிலம் தானே காடுகள் நிறைந்த இடம், அங்கதானே சிங்கம் போகும். அப்ப சிம்ம அவதாரம் எடுத்தவர் நரசிம்ம அவதாரம் எடுத்தவர் அங்கதான் போவார். அவருக்கு முன்னாடி நீ அங்க போய் இரு, அவர் நீ போனாதான் அவருடைய சினம் தனியும் அப்படின்னு சொன்னதுனால மகாலட்சுமியாக இருந்தவங்க சிம்ம வந்தாங்க, செஞ்சிலட்சுமியாக அவதாரம் எடுத்து அங்கே காட்டுக்குள்ள காவல் பார்க்குற மாதிரி காட்டுக்குள்ள போய் அந்த முல்லை நிலத்தில் என்ன காவல் பார்க்கறது? காட்டுக்குள்ள காவல் பார்க்கறது மாதிரி பாவனை செய்யும் பொழுது அங்கே அதிகமாக கோபம் கொண்டு நரசிம்ம அவதாரம் எடுத்த பெருமாள் வந்தாரு. பொண்டாட்டியை பார்த்தவன கோபம் போயிருச்சு. பொண்டாட்டியை பார்த்தவன மனத்துக்குள்ள நிக்கிறான், வந்து நிக்கிறது நம்மளுடைய மனைவி. நம்ம பொண்டாட்டி நிக்கிறாளே தனிந்து கோபம் தனிந்து காதல் ஏற்பட்டுருச்சு. காதல் ஆச்சுன்னா அப்புறம் காதலுக்கு அப்புறம் கல்யாணம் தானே. ஏன்னா முல்லை நிலத்துடைய கடவுளே பெருமாள், அதனால அந்த பெண்ணை பார்த்து அவர் கல்யாணம் பண்ணி போயிட்டாரு. என்னை பார்த்தவன கோபம் போயிருச்சு. இது என்ன நிலம்? இது குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்துடைய கடவுள் யாரு? முருகப்பெருமானாகப்பட்டவர். முருகப்பெருமான் எப்படி இருக்காரு? முருகப்பெருமான் இங்க தான் இருக்காரு. எப்படி இருக்காருன்னு கேட்டேன். எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன உடைய படைக்க வந்திருக்கீங்க? என்ன வேணாலும் படைப்பா, என்ன வேணாலும் படைக்கணும்னு கணக்கு இருக்குல்ல. பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், தயிர் அபிஷேகம், மோர் அபிஷேகம், வெண்ணெய் அபிஷேகம். அபிஷேகத்தை நான்
கேட்கலாமா? ஆமா. படையல் போடுறது என்னத்த? கருந்தினைய செந்தினை விதைச்சிருக்கோமா, செந்தினையை அவருக்கு படைப்போ, கருந்தினையை நாங்க ஏன் சாப்பிடுவோம். செந்தினையை படைக்கணும்? காரணம் இருக்கணும்ல. நான் ஏற்கனவே சொன்ன மதிங்களா, சின்ன பையன் கொஞ்சம் கோவக்காரர், அதிகமாக கோவம் வரும். கோவமா இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கொண்டு போய் சுட சுட சாப்பாடு கொடுக்க முடியாது. முத கோவத்தை குறைக்கணும். வா உட்காரு, இந்த நீராகாரம், இந்த தண்ணி அப்படின்னு கோவத்தை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கோவத்தை குறைக்கிறது மட்டும் கிடையாது, 4 வார்த்தைக்கு பேசணும். நல்ல பிள்ளையா பேசிட்டு நல்ல பிள்ளையா இருந்தா ஏப்பா அவ்வளவு கோவப்படுறா, இந்த தண்ணியை குடிப்பா. ரொம்ப புருஷ மொட்டாட்டிக்கு சண்டை வந்து ரொம்ப கோவம் இருந்தா என்ன சொல்லுங்க, தண்ணியை மத்தி கொண்டு புருஷன் ரொம்ப சூடா இருக்காரு, வெப்பமா இருக்காரு. யோ யாயா இந்த மாதிரி பாடுபடுத்துற, இந்த தண்ணியை குடிச்சிரியா? யா சும்மா இருக்க முடியாது. சொல்லி விஷயங்கள் உண்டு. ஆமா, அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய வெப்பத்தை குறைக்கணும், உஷ்ணத்தை குறைக்கணும். நீங்க வந்து படையல் போன்ற எண்ணத்துல வந்திருக்கீங்க. நான் கேக்குறேன், முருகப்பெருமான் எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டார்? சூரபதமனை வதம் செய்வதற்காக, அகந்தையை அழிப்பதற்காக, அகந்தை அழித்து ஆட்கொள்வதற்காக, கருணை கடல் முருகப்பெருமான். ஆமா, இந்த முருகப்பெருமானை வளர்த்தது யாருங்க? முருகப்பெருமானை வளர்த்தது பொம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைங்க 6 பேரு. 6 பேருன்னா பேர் இல்லையா? கார்த்திகை பெண்கள். கார்த்திகை பெண்கள். இந்த 6 கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்திருக்காங்க. ஆமா. ஏன் ஆதிபராசக்தி மட்டும் வளர்க்க வேண்டியதானே? அவ பெக்கலே இல்ல. இந்த 6 கார்த்திகை பெண்களை ஏன் வளர்த்தாங்க? இப்ப இந்த கார்த்திகை பெண்கள் பெத்தாங்களா? அவ பெக்கலான்னு கேக்குற? இல்ல, அவங்களும் பெக்கல. ஆனா 6 கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்தாங்க. ஆமா. இந்த 6 கார்த்திகை பெண்கள் யாரு? இவங்க எதுக்காக முருகப்பெருமானை வளர்க்கணும்? ஒரு குடும்பத்துல விட்டு கொடுத்து போனா கெட்டு போறதில்ல. குடும்ப பிரச்சனை வர்றது காரணமே விட்டு கொடுக்காம பேசுறதுதான். புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையின பெண்களுக்கு இருக்குல்ல, பொண்டாட்டி 2 வார்த்தை கூட பேசினா புருஷன் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறான். அதே மாதிரி புருஷன் பேசினாலும் பொண்டாட்டி கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். குடும்ப வாழ்க்கையில வந்து அனுசரிப்பு இருந்தா தான் குடும்பமா இருக்கும். பொண்டாட்டி கோவக்காரியா இருந்தா அவ அப்படிதான் கத்துவா, ஆனா நல்லவா அப்படின்னு புருஷன் பேசாம தலையை கீழே குனிஞ்சு போட்டு கடையை பக்கம் போயிடணும். சரி. இல்ல புருஷன் கோவக்காரா இருந்தா இந்த மனுஷன் எப்படிதான் கோவப்படுவாரு, ஆனா ரொம்ப நல்லவர்னு தண்ணி கொடுத்த இடத்துக்கு தண்ணியே இல்லாட்டி தூக்கி கீழே ஊத்தி விட்டு தண்ணிக்கு போயிடணும். அப்ப கோவம் குறைஞ்சிடணும். அதனாலதான் இது விட்டு கொடுத்து புரிதல் தன்மை. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து ஏங்க அப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அந்த இடத்துல அப்படி பேசினாதான் குடும்பம். அதனாலதான் குடு இன்பம் இருக்காங்க. அப்ப இது இங்க மட்டும் கிடையாது, பூலோகத்துல மட்டும் இது கிடையாது, விதிவிலக்கல்ல. மேலோகத்துல இருந்தது. சிவபெருமானும் ஆதிபராசக்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அன்பா பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த அன்பு கொஞ்சம் அப்படியே முத்தி போய் வாக்குவாதம் வந்தது. வாக்குவாதம் வரும் பொழுது ஆதிபராசக்தி ஒரு விஷயத்தை சொல்ல, சிவபெருமான் ஒரு விஷயத்தை சொல்ல, 2 பேருக்கு வாய் தகராறு. அப்பதான் சொல்லுவாங்க, நான் இருக்க வந்தானே இங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, உங்களோட இனிமே நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்னா அம்மா கோவிச்சுட்டு போயிட்டாங்க. அம்மா கோவிச்சுட்டு போனவன சிவபெருமான் பாக்குறாரு, பொண்டாட்டி இல்லைன்னா எத்தனை நாளைக்கு அடுத்தவ கஞ்சி ஊத்துவா? ஒரு நாள் பாக்குறாரு. குடும்பத்துல ஒரு பெண் 2 நாள் பாக்குறாரு. அந்த வீடா இருக்காது. பாக்குறாரு, வரல. பல ஆண்டு காலமாக ஆதிபராசக்தி புருஷனை தேடி வரல. ஆனா அத ஆம்பளைகளுக்கு ஒரு கர்வம் இருக்கு பாருங்க, கர்வம், மொட்டை கர்வம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை அப்படின்னா பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு போனா அப்படின்னா எதுக்கு தெரியுங்களா? கோவத்துல கோவிச்சுக்கிட்டு போகல, புருஷன் நம்மளை சமாதானப்படுத்தி கூப்பிட்டுருவார். என்ன தானே உனக்கு பிரச்சனைப்பா, கோட்டு வேணுமா? அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. என்ன புருஷன்கிட்ட இருந்து பொண்டாட்டி கோச்சு கூட்டு போவா அப்படின்னாலே பொண்டாட்டி எப்படியாவது நம்ம புருஷன் நம்மளை சமாதானப்படுத்த வருவார், நம்மளை கூப்பிட்டு வந்துடுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போகிறது. ஆனால் ஆம்பளைங்க சில பேர் அதை புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் அதை புரிஞ்சுக்க முடியும். அவளுக்கு என்ன அவ்வளவு வீம்பா, போனா போயிட்டு பாரா, இவ்வளோ போய் நம்மளை கூப்பிடுறதா அப்படின்னு வீம்பா இருந்துருவாங்க. அந்த வீம்புல இருந்தவர் தான் சிவபெருமான். பல காலங்கள் ஆதிபராசக்தி வரல, பொண்டாட்டினுடைய ஏக்கம் பைத்தியம் ஆயிட்டார், பித்தனாக. அதனாலதான் பித்தா பிரசூடி பெருமானே அப்படின்னு சொல்லி அருமையாக சுந்தரமூர்த்தி நாயனார் பாடலை பாடினார். அப்ப பித்து பிடிச்சி தன்னை அறியாமல் உடம்புல ஒட்டு துணி இல்லாம அப்படி உலகம் பூரா சுத்துறார். உலகம் பூரா சித்தின சிவபெருமான் கடைசியில் எங்க போனார்? தாரிகாவனத்துக்கு போறார். தாரிகாவனத்துக்கு போனா அங்கே ரிஷிகளுடைய பத்னிகள், சப்த ரிஷிகள் அங்க இருக்காங்க. உலக சேமத்துக்காக யாகம் செய்வதற்காக சிவபெருமான் நிர்வாண கோலத்தில் போன உடனே இந்த பெண்கள்லாம் பார்த்து சிவபெருமான் மீது ஆசைப்பட்டு பின்னாடியே போயிட்டாங்க. எவ்வளவு அழகா இருக்கேன். ஒரு மனுஷன் பிறந்த மேனையோட போனா பொம்பளை போல வெக்கப்பட்டு என்ன இப்படி போறாரு அப்படின்னு விலகி வரணும். ஆனா அந்த பொம்பளை எப்படி அழகு, அப்படி ஒரு அழகு. என்ன காரணம் ஏன் தெரியுமா? நம்ம முருகனை அழகுன்னு சொல்றோம்.
சொல்லுங்க. முருகனையே தெரியுமா அழகு அழகுன்னு சொல்றான். மண்டே உடைச்சிருவேன் அப்புறம் வேணா. கேள்வி கேட்டிருக்கு பதில சொல்லிக்கிட்டீங்க. கேள்வி கேட்டியா? அப்ப ஏன் முருகன் அழகா இருக்காரு? அவருடைய தந்தையாகப்பட்ட சிவபெருமான் அழகு. அவருடைய அழகும் இயற்கையாகவே முருகனுடைய அழகும் ஆதிபராசக்தியினுடைய அழகும் பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. உங்க 32 வகையான லட்சணத்தில் மகாலட்சுமி 32 வகையான லட்சணம் நினைக்கிறா. என்னுடைய மருமக பிள்ளை என்னை காட்டிலும் அழகா இருக்கணும் அப்படின்னு எல்லாருடைய அழகும் ஒன்று திரட்டி சேர்ந்தது தான் முருகப்பெருமான். அதனாலதான் மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சரன். மும்மூர்த்திகளுடைய அம்சமே முருகன். அந்த மும்மூர்த்திகளுக்குள்ள முப்பெரும் தேவியரும் அடக்கம். இப்ப 6 பேர் முருகனுக்குள்ள வந்துட்டாங்களா? அப்ப முருகனுக்குள்ள 6 பேர் இருந்தா எம்புட்டு அழகா இருப்பார். அதனாலதான் 1000 கோடி சூரியனுக்கு நிகராக ஒளியை கொடுக்கக்கூடியது, அழகை கொடுக்கக்கூடியது முருகன். அதனாலதான் முருகன் என்றாலே அழகுனாங்க. அப்பேற்பட்ட சிவபெருமான் அழகாக போறார். இந்த தாரகாவனத்து ரிஷி பத்னிகள் பூரா அழகுல மயங்கி பின்னாடியே போறாங்க. பின்னாடியே போனவன புருஷன் பார்க்குறாங்க. 6 பேர், 7 பேரும். ஆகா, கடவுளாக இருந்தாலும் நிர்வாண கோலத்தில் வரக்கூடாது, அடுத்தவன் மண்டாட்டி இப்படி ஆசைப்படுற அளவுக்கு நடந்துக்கலாமா? அப்போ இது தவறு தானே அப்படின்னு சிவபெருமானை அழிப்பதற்காக முற்படுகிறார்கள். அழிப்பதற்காக எல்லாம் தயாராகும் பொழுது சிவபெருமான் பார்த்தார், நான் சிவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். என் வேலையை பார்த்துட்டு போகும்போது உங்கள் பொண்டாட்டியை ஏன் முன்னாடி வந்து அதுக்கு நான் பொறுப்பாயா அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு? தாரகாவனத்து ரிஷிகளை அழிப்பதற்காக இவர் முற்படுகிறார். இந்த பெண்கள் எல்லாரும் பார்த்தாங்க, ஐயா உங்கள் அழகில் மயங்கி வந்தது நாங்கள் தான். எங்களுடைய கணவர்மார்கள் எந்த தவறும் செய்யலாம், அவங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சிவபெருமான் மன்னிப்பு கொடுக்குறார். மன்னிப்பு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க? உங்கள் அழகில் தெரிஞ்சோ தெரியாமலே நாங்கள் மயங்கி வந்துட்டோம். உங்கள் அழகில் மயங்கி வந்துட்டோம்ல, இப்போ எங்களுக்கு ஒரு வரம் வேணும். என்ன வரம்? என்ன வர வேண்டும்? உங்கள் பிள்ளைக்கு நாங்கள் எல்லாரும் தாயாக வேண்டும் அப்படின்னு சிவபெருமான பார்த்து சிவபெருமானுக்கிட்ட வரம் கேட்க. இதுக்காக சிவபெருமான 6 பேர்த்தோட குடும்பம் நடத்த முடியுமா? அப்பதான் வாக்கு கொடுக்கிறார், கவலைப்படாதீங்க, என்னுடைய பிள்ளைக்கு நீங்க தாயாக மாறுவீர்கள், அதற்கு கொஞ்சம் காலம் காத்திருக்கணும். சரி, நாங்க எங்க காத்திருக்கிறது? இதுல பாருங்களேன், இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு கோவம். ஐயா, நிர்வாணமா போனவர் பின்னாடி இவங்க எல்லாரும் போனாங்கன்னா அவரை அழிப்பதற்காக நாங்க முற்பட்டோம். இப்ப அவரு காலிலேயே இந்த பொண்டாட்டி எல்லாம் விழுந்துட்டாளுகளே, இவர்களோட நம்ம இருக்கலாமா அப்படின்னு தள்ளி வைக்கிறாங்க. இனிமே நீங்க எங்க கூட எல்லாம் வாழ வேணாம் அப்படின்னு. அப்பதான் இவங்க சொல்றாங்க, நாங்க செய்த தவறுக்கு எங்களுடைய கணவன்மார்களும் எங்களை தள்ளி வச்சுட்டாங்க, நீங்களே சிறிது காலம் இருக்க சொல்றீங்களா, நாங்க எங்க இருக்கிறது அப்படின்னு. அப்பதான் சொல்றாரு சிவபெருமான், பாதகமில்லை சரவண பொய்கையிலே போய் 6 மலர்களாக வீச்சிருங்க, அப்பொழுது என்னுடைய குழந்தை அங்கே வருவான், அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தாயாக நீங்க மாறுவீர்கள் அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்ததுனால்தான் சூரபதுவனை அழிப்பதற்காக மன்மதன் கணையை ஏவ சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்க மன்மதன் எரிக்க 6 தீப்பொறிகளும் அங்கே சரவண பொய்கையிலே வந்து விழுக 6 சரவண பொய்கள் 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையிலே விழுந்தது. 6 தாமரை மறு மீதும் பட 6 தாமரை மலர்களும் பெண்களாக மாறி அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு காரணம். அப்ப சிவபெருமான் மீது அழகுல மயங்கி போனதும் அவர்கிட்ட வரம் கேட்டதும் தாரகாவனத்து ரிஷிகள் தள்ளி வச்சதும் என்ன காரணம் அப்படின்னா, 6 குழந்தைகளை வளர்ப்பதற்கு அம்மா வேணும் இல்லையா, அதற்காகத்தான் இது ஈசன் செய்யும் திருவிளையாடல், அவர் செஞ்ச திருவிளையாடல். சிவபெருமான் கொடுத்த வரத்தின் காரணமாக தான் யாருடைய மனைவிகள்? சப்த ரிஷிகளுடைய மனைவிகள். சப்தம்னா 7, சப்தம்னா 7. அப்ப 7 ரிஷிகளுக்கு 7 மனைவிகளை வந்திருக்கானு. ஆமா, 6 மனைவி தானே வந்து, ஒரு மனைவி எங்க? யாரோட மனைவி எங்க வரல? சொல்லுமா. சப்தரிசிகள் 7 சப்தரிசிகள் தாரகாவனத்து ரிஷிகள் சொல்றீங்க. ஆமா. அப்ப 6 பேர் மட்டும் பார்த்தாங்க, அப்ப ஒரு பெண்ணு என்னாச்சு? ஏன் அவங்க போய் பார்க்கலையா? பாருங்களேன், சப்தரிசிகளுடைய தலைமையான ரிஷி யார் அப்படின்னா, அவர் தான் வசிஷ்ட முனிவர். இந்த வசிஷ்டர் தான் 6 முனிவர்களுக்கு தலைமையானவர். அப்ப வசிஷ்டர் மனைவியினுடைய மனைவி யார் அப்படின்னா, அவ தான் அருந்ததி. அதனாலதான் இன்னைக்கு கல்யாண பெண்கள்ல கல்யாணம் முடிச்சு கல்யாண கோலத்தோட இருக்கிற பெண்களை அப்படி வானத்தை காட்டுவாங்க. ஏன் அருந்ததி தெரிகிறாளா அப்படின்னு. ஏன் அருந்ததி மட்டும், அவளை மட்டும் ஏன் இப்படி உதாரணம் காட்டுறாங்க அப்படின்னா, இந்த 7 பேரும் தான் சிவபெருமானுடைய நிர்வாண கோலத்தை பார்த்தவங்க. 7 பேர் பார்த்ததில் அருந்ததி மட்டும் நினைத்த
நினைத்தாள் என் பிள்ளை போல இருக்கிறான் இந்த சிவபெருமான் என்று. அருமை. அருந்ததி என்ன சொன்னா, என் பிள்ளை போல இருக்கிறான் இந்த சிவபெருமான், என்னுடைய மகன் என்று மகனாக ஏத்துக்கிட்டான். ஆனா இந்த 6 பெண்கள் தான் ஆசைப்பட்டு போனது. அப்ப ஆசைப்பட்டு போன 6 பெண்கள் தான் முருகப்பெருமானை வளர்ப்பதற்காக தாயாக மாறினாங்க. பிள்ளையாக நினைத்த அருந்ததி அப்படியே இருந்தா கணவனுக்கு மட்டுமே நினைத்தவளா. அப்படி ஒரு விஷயத்தை சொல்லணும்ல. சப்தரிஷியோட மனைவிகள்னா அப்ப இன்னொரு பெண் இருக்கணும்ல. அப்ப அந்த பெண்ணு மட்டும் சிவபெருமனை தன் குழந்தையாக நினைத்தார், தாய்க்கு சமமாக இருந்தார். ஆமா, அற்புதமான விஷயம். கேட்டகளை நல்ல பதில சொல்லிருக்கீங்க. சரி, இவ்வளவு பதில் சொல்லியிருக்கிற உங்களுக்கு ஒரு பெருமை தேடி கொடுக்கலாம்னு நான் இந்த உலகமே இயங்குது அப்படின்னா யாருடைய அசைவுல? இந்த உலகமே மந்தமும் சிவன் தானே. அதனாலதான் அருமையா ஒரு நான் அசைந்தாள் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னாங்க. அவர் அசைந்தால் இந்த உலகம் அசையும், அவர் அசையலாம் அப்படின்னா இந்த உலகம் அசையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதுதான் காலகட்டத்தின் கட்டாயமே. சரி, சிவபெருமான் உருவத்தோடு இருந்தது ஒரு இடத்துல, ஆனா உருவம் இல்லாமல் லிங்கத்தோடு இருக்கிறது பல இடத்துல. கண்டிப்பா. ஆனா ஒரு சாதாரண பொம்பளை பிள்ளை, சாதாரண பொம்பளை பிள்ளை, ஒரு குடிமகள்னு கூட வச்சுக்கலாம், ஒரு சாதாரண பொம்பளை பிள்ளை சிவபெருமானுடைய லிங்கத்தை வளைச்சிட்டா. தெரியுமா? யாருக்கும் கட்டுப்படாதவன் சிவன். சிவன்ற உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படி பேசுவோம், ஏய் எல்லாம் நான் தான், நான் நினைச்சேனா உன்னை இந்த இடத்துல நிற்காம பண்ணிடுவேன், நான் நினைச்சேனா இந்த ஆலங்குடி ஏரியாவே சொல்லுக்கு கட்டுப்படும் அப்படின்னு மார்பு தட்டிக்குவாங்க. இதுக்கு என்ன காரணம்? சிவன் என்ற மூச்சு தான். அப்பேற்பட்ட சிவன் என்ற மூச்சை கொடுக்கக்கூடிய சிவன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்தவன், சக்தி படைத்தவன். அப்பேற்பட்ட சிவலிங்கத்தை வளைச்சா ஒரு பொம்பளை பிள்ளை. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க விட்டு கேட்டீங்கல்ல, நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? சிவலிங்கமாகப்பட்டது வளைச்சா, சாச்சா, சாச்சிட்டா. பொம்பளை நினைச்சாதான் எதையும் சாச்சு போடுவா. சாச்சிட்டா மச்சான், அந்த மாதிரி சாச்சிட்டா. ஒரு பெண் நினைச்சாதான் எதையும் சாச்சு போடுவா. நம்ம எதையே சாய்க்க முடியுமாங்க? 6 பொம்பளை பிள்ளைய வந்தாளுங்க பின்னாடி, அவங்களுக்கு அவர் சாயல. இந்த பொம்பளை பிள்ளை சாதாரண பூலோகத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளை சாச்சு விட்டால. நல்ல விஷயம், அற்புதமான விஷயத்தை கேட்டிருக்கீங்க. நான் கேட்டேன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பெண்கள் வந்து சிவபெருமான் மீது ஆசைப்பட்டு வந்தாங்க. ஆமா, சாய்க்க முடியல. ஆனா இந்த பெண்ணு நீங்க கேட்குறீங்களா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் லிங்கத்தவே சாச்சா அப்படின்னு. அவள் சாச்சது எந்த விஷயத்துலனா பக்தி மார்க்கத்துல சாச்சா. அன்புக்கு சாய்ந்து கொடுத்தார். புரியுதுங்களா? அன்புக்குண்டு அடைக்கும். அதாவது ஒரு சிவன் கோவில் இருக்குன்னா சிவன் கோவில்ல லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்றதுக்கு எல்லா கோவில்லையுமே பூசாரி இருப்பாங்க, அர்ச்சகர் இருப்பாங்க. இது எல்லா அவங்க தான் எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. அபிஷேகத்திலிருந்து ஆராதனையிலிருந்து மாலையிடுவதிலிருந்து எல்லாமே அந்த கோவிலுக்கு உரிமைப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை வேலை செய்ய முடியும். ஆனா ஒரு ஊர்ல யார் வேணாலும் போய் மாலை போடலாம், சாமியை கும்பிடலாம், பூ போட்டு பூஜை பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு சிவாலயம் உங்க நாட்டில் தான், தொண்டை நாட்டில், இங்கே தொண்டை நாட்டில் தான் இருக்கு அந்த ஊர். ஆமா, அதாவது எங்கே அப்படின்னா விஷயத்தை சொல்றேன். இந்த பகுதியில் ஒரு ஆலயத்தை, ஒரு சிவன் ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்துக்கு யார் வேணாலும் பூஜை பண்ணலாம், மாலையிடலாம். அப்போ ஒரு பெண் என்ன பண்றா, சிவன் கோயிலுக்கு போகும்போது ஒரு மாலையை கொண்டுட்டு போறாங்க. மாலையை கொண்டுட்டு போய் அந்த சிவனோட லிங்கத்தில் போடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த பெண்ணோட பேர் வந்து தாடகை. மற்ற புராணத்தில் வரக்கூடிய தாடகை கிடையாது, தாடகையில் ராட்சசிகள் உண்டு. ஆனால் நான் சொல்ற சாதாரண பெண் தாடகை என்ற பெண்மணி. அந்த பெண்மணி என்ன பண்றா, மாலையை கொண்டுட்டு அப்படி போறாங்க. மாலையை கொண்டுட்டு போகின்ற பொழுது சிவலிங்கத்தில் லிங்கத்தில் மாலையை போடணும். அப்ப அந்த பெண் இப்படி மாலையை சாய்த்து போட போற நேரத்தில் இந்த பெண்ணோட மாறாப்பு விளைகிறது. சேலை கட்டியிருக்காங்க, மாறாப்பு விளைகிறது. மாறாப்பு விலகின உடனே அந்த பெண்ணு சாய்ந்த நிலையிலேயே இருந்தாராம். என்னடா இந்த மாலையை சிவன் கழுத்தில் போடுறதா, இல்லை நமக்கு மாறாப்பு விளையிருச்சு, இந்த மாறாப்பை நம்ம சரி கட்டுறதா, கையில் மாலை இருக்கு, மாறாப்பு விளையிருச்சு, எப்படா அந்த மாலையை சிவலிங்கத்தில் போட போகிறோமோ அப்படின்னு அப்படியே பரித வைத்து கொண்டு பக்தியோடு இருந்தாராம். அப்பதான் சிவபெருமான் பார்த்தார், ஆகா இவ கதையில வர பிள்ளைய சொல்றேன், தாடகை என்ற பெண்ணு அவதான். இவ என்ன பண்றா, அவன்னு சொல்லுங்க, அது என்ன இவன்ட்டு என் பக்கம் கை நீட்ட கூடாது. இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம், நடிப்பு, நடிக்கிறமா. எப்படி இங்க வாங்க, கோமரத்துக்கு கூட வாங்க. இந்த சூரக்கோட்டையில பிறந்தாருல ஒருத்தர்,
சாதாரண கணேசனா போனார் சென்னைக்கு. கணேசில் என்ன ஆயிட்டார் அப்படின்னா நடிகர் திலகம் ஆயிட்டார். சுகூரக்கோட்டையில் பிறந்தவர் நடிகர் திலகம் ஆகும்போது நீங்க வந்து இந்த மாதிரி நாடகத்துறையில இருந்து போனவர் தாமா. நீங்க நடிக்கிறீங்க அப்ப மாலை நம்ம கழுத்துல போடுறக்காண்டி இப்படி சாஞ்சுக்கிட்டே இருக்காளே, இவளுக்காக இன்னைக்கு சாஞ்சு கொடுப்போம்ட்டு அவன் பேசாதீங்க. சிவபெருமன் என்ன பண்ண அப்படியே சாஞ்சு கொடுத்தாரு. லிங்கமா இருந்தவர் லிங்கத்தை அப்படியே சாஞ்சாரா இப்படி போடுமா போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணாகப்பட்டவள் அப்படியே சாய்ந்த லிங்கம் சாய்ந்து கொடுத்தது மாலையை போட்டா. மாலையை போட்டு போயிட்டா சாமியை கும்பிட்டு. அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர் வந்து பார்க்குறாரு, என்னடா நிமிர்ந்திருந்த லிங்கத்தை யாரா சாச்சது, இந்த வேலை யார் பார்த்தாப்ப யார் இப்படி சாச்சிட்டு போயிட்டாலே அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த லிங்கத்தை நிமித்து வைப்போம்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, முடியலை. ஆக அப்படி இருக்கின்ற பொழுது 63 நாயன்மார்களை ஒருத்தர் அங்கே வர்றாரு. அவர் குங்கிலியம் நாயனார் என்று சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, சில பதியங்களை பாடி தன் கழுத்தில் மாலையை போட்டுக்கொண்டு அந்த லிங்கத்திலையும் மாலையை போட்டுக்கொண்டு பதிகத்தை பாடினோடனே சாய்ந்திருந்த லிங்கம் அவருக்காக நிமிர்ந்து நின்றது. அப்போ ஒரு பெண்ணாகப்பட்ட லிங்கத்தை சாச்சா, அந்த சாச்ச லிங்கத்தை ஒரு ஆம்பளை வந்து நிமித்து வச்சேன். இது எங்கே அப்படின்னா இதே தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பானந்தாள்னு ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற சிவன் கோயில் ஆலயத்தில் தான் இந்த நடந்த விஷயம். அங்கே இப்போ அந்த பகுதி ஆண்டவர் சிறுகுல மன்னனாக சோழ மன்னருக்கு காட்சி காலத்தில் நடந்த விஷயம். அங்கே தான் சிவலிங்கம் சாஞ்சது, அப்புறம் நிமிர்ந்தது. ஒரு பெண்ணு சாச்சது தாடகை என்ற பெண்ணு. இதான் நீங்க கேட்ட கேள்வி விளக்கம். பக்தியால் சாய்த்தது எங்க அப்படின்னா சோழ நாட்டில். ஆமா, தொண்டை நாடு. நீங்க அதுதான் சொல்றேன், பாத்துக்கிறீங்க. ஏன்னா சோழ நாட்டில் பெண்ணு பக்தியா பாருங்களேன். அதனால தான் அன்புக்குண்டு அடைக்கும் தாள் அன்பே சிவம் அப்படின்னாங்க. நம்ம எவ்வளவு வேணாலும் அதிகாரம் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் பணம் இருக்கலாம், ஆனால் அதிகாரத்தாலையும் ஆணவத்தாலையும் பணத்தாலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை அன்பு காட்டினால் இறைவனே நம்ம அன்புக்கு கட்டுப்பட்டு இறங்குவார். அதனாலதான் ஐம்புலன்களும் அடக்கி தனிமையிலே இருந்து இறைவனை நினைத்தால் இறைவனை தேடி நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. அவர் நேராக வந்து என்னை கூப்பிட்டியாமா வந்து வந்துடுவார். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சகாதேவன் ஆகப்பட்டவன் மனதிலே கோயிலை கட்டினான், கிருஷ்ணானை கொண்டு வந்து அங்கே நிறுத்தினான். கிருஷ்ணா 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 கோவிந்தா நாராயணா அப்படின்னு திருநாமத்தை சொன்னான். இறைவனை கூப்பிட்டவனா அவர் நேராக வந்து அவருடைய இதயத்துக்குள்ள குடி புகுந்துட்டார். அப்ப சகாதேவனுடைய இதயத்தில் குடி புகுந்தவனை இவர் என்ன பண்ணிட்டார், இதாண்ட தக்க சமய இறைவனை கட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஐப்புலன்களையும் அடக்கிட்டார். மூச்சு விடல, எல்லா துவாரமும் அடைஞ்சு வச்சு. அப்போ உள்ளர ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னா அம்மா மூச்சு விட்டா அம்மா சாப்பிட்டாதான் அந்த பிள்ளை அசைவு கொடுக்கும். அம்மா அப்படியே நிசப்தமா நின்றுட்டா பிள்ளைக்கும் மூச்சு போகாது, காத்து போகாது, எதுவுமே போகாது. அதே மாதிரி பிள்ளை போல இதயத்தில் கோவிலை கட்டி அங்கே வச்ச உடனே இறைவன் அங்கே இருந்துட்டான். பார்த்தா கொஞ்ச நேரம் இவன் மூச்சை விடுற மாதிரி தெரியல. அதான் சகாதேவா என்னால் முடியலடா, மூச்சை விடுறா, என்னை இறக்கி விடுறா அப்படின்னு பாருங்களேன். இது இதயத்தில் வச்சு கட்டுனது கிடையாது, பக்தியால் வச்சு கட்டுனது. இதயத்தில் கொண்டு போய் வச்சு கட்ட முடியுமா? பக்தியால் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவன் இவ்வளவு தவறு செஞ்சு நான் ஏன் தெரியுமா தண்டனை கொடுக்கல, அவன் என் மேல் வைத்த அன்பு நட்பு கூட பாருங்களேன். அவன் ஏற்கனவே எனக்கு நண்பனாக இருந்தான், அந்த நட்பு உண்மையானதாக இருந்ததுனால தான் நான் அவனுக்கு இந்த தண்டனையை கொடுக்கலேன்றாங்க. அப்போ அதே மாதிரி தான் இந்த பக்தி என்பதும். அப்போ பக்தியால் என்னை கட்டிட்டு பக்தியிலேருந்து என்னால் மீள முடியலை, கொஞ்சமாவது பக்தியை கொஞ்சம் குறைடானா, அப்போ தான் நான் குறைச்சிட்றேன், எனக்கு சத்தியம் பண்ணுன்னா. என்ன சத்தியம்? இந்த மகாபாரத போர் எப்படியா இருந்தாலும் நடக்கும். அங்கே தயாரா, இங்கே தயாரா வண்டி. ஏன்னா மகாபாரத போர் எப்படியா இருந்தாலும் நடக்கும். அப்போ நடக்கும் பொழுது இந்த போரில் எங்கள் பாண்டவர்களுடைய அண்ணன் தம்பிங்க 5 பேர் உயிரை நீ காப்பாத்துறேன்னு சொல்கிறா கண்ணா, உன்னை பக்தியில் இருந்து நான் விடுறேன் அப்படின்னார். அப்போ தான் கண்ணன் ஒரு முறை, 2வது முறை, 3 முறை வாய்ப்பு கொடுத்தான். யாருக்கு? சகாதேவனுக்கு. இந்த பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு அவன் கொஞ்சம் நிதானித்து வரம் கேட்டு இருந்தால் பிள்ளைகளையும் காப்பாற்றிருப்பான், இளைய பாண்டவர்களையும் காப்பாற்றிருப்பான். ஆனால் அன்னைக்கு அவன் அவசரப்பட்டு என்னுடைய அண்ணன் தம்பி 5 பேர் உயிரை காப்பாத்தினா போதும்னு அவசரப்பட்டு கேட்டதுனால தான் அவங்க பஞ்சபாண்டவர்கள் இலக்க காரணமா இருந்தது. பஞ்ச பாண்டவர்கள் உயிரோட இருந்தாங்க, இளைய பாண்டவர்கள் இறப்பதற்கு காரணம் இதுதான். அதனாலதான் அன்பு இருந்தாவே போதும், இந்த உலகத்தையே கட்டி ஆண்டறலாம். அந்த அன்பால தான் முருகப்பெருமானுக்கு நான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த அன்பால எதுக்கு வந்திருக்கீங்க? நான் ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன். என்ன விஷயத்தோட? பருவத்தோட நீங்க வந்து நிக்கிறீங்க. பருவத்தோட வந்து
நிக்கிற உங்களுக்கு ஒரு பதினா மாப்பிள்ளை புருஷனா மணவாளன் கணவனா நான் தான் வந்திருக்கேன் அழகான ஒரு மாப்பிள்ளைய அழகான மாப்பிள்ளை நச்சமாலும் நான் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட நான் நினைக்கிற மாதிரி அழகா இருப்பாரா இங்க பாருங்க நீங்க என்ன அழகு நான் நினைக்கிற மாதிரி அழகு நினைக்கிற காட்டில் அழகு மிகுந்தவர் அப்படியா ஆமா எங்க அவன் பேரை சொல்லுங்க நான் அவன் பேர் மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க இப்படி மரியாதை பேசுறாங்க நீங்க இப்பெல்லாம் காதலிக்கிறவன அவன் வேணும் திட்டினாத்தான் மரியாதை ஆமா ரொம்ப காதலிக்கிறிய யாருன்ற விஷயத்தை சொல்றேன் அப்புறம் சொல்லுகிறீங்க எனக்கு காதலிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு காதலிக்கிறேன் அவரை ஆனா கட்ட போறீங்க கட்டி உன்ன வைக்க போறேன் எப்ப கட்ட போறீங்க இப்பதான் கட்ட போறீங்க கட்டி உன்ன வைக்க போறேன் கட்ட போறீங்க கட்டி உன்ன வைக்க போறேன் கட்டபடி வேலை கிட்ட தானமா நீ சம்மாதத்தை இப்ப தாரமா பக்கத்துல வந்து நிக்கிறேன் சரவணன் அப்புறம் புருஷன்னா படையப்பாதே புருஷன் அப்புறம் பக்கத்துல நிக்காம எங்க நிக்கிறது படை வேற பேர் முருகப்பெருமானுக்கு 1000 திருநாமங்கள் இருக்கின்றது அந்த பேரெல்லாம் சொல்ல வேண்டியது வித்தியாசமான சில உயிரினங்களை படைச்சது படையப்பா நீங்க வாசிங்கப்பா என்ன வாசிக்கணும் ஆமாப்பா சரிப்பா நோட்டீஸ் வாசிக்கலாம் ஆளு வச்சிருக்கோம் படையப்பா என்று சொன்னா பக்கம் வந்து நிக்கணுமா அப்படிக்க பாட சொன்னா சுப்புரமணியனம்மா அப்படிக்க பாட சொன்னா சுப்புரமணியனம்மா அப்படிக்க பாட சொன்னா சுப்புரமணியனம்மா கட்டபொற நேரத்துல கிட்ட வந்து நிக்கணும் கட்ட போறீங்க தீவண்ண வைக்க போறீங்க கட்டவடி வேலை கிட்டதானம்மா நீ சும்மாதத்தை இப்ப தாராமா கந்தன் கடம்பன் காற்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தான் உனக்கு மாப்பிள்ளை என்ற காரணத்தினால வேண்டாம் வெறுப்பு சொல்லாம அழுபகலும் இந்த அவசையை நிர்படுத்து அவனைய துயரற்று இருப்பாசம் கொடுத்து சொல்லும் இருபார்த்த கேளோ என தவ வேடம் புனைந்து வந்தவரே என தவ வேடம் புரிந்து வந்தவரே உடைய கோர்த்தற்கு புகழும் நாரதரே கைவரிசை செல்லாத உனக்காகவே சொன்னேன் போஹோ என்ன தினமே நான் சொன்னேன் போஹோ தரத்தினமே உனக்கவனை கொள்ளாதே மாநிலத்தை எழுபத சொல்லும் இருபார்த்த கேளமா எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் இனி புனத்தில் இல்லாமல் எங்கேயும் நீ கைவரிசை செல்லாத வேறொருவர் மிள்ளை மேதி நிகழ்வார் வேறொருவர் மிள்ளை மேதி நிகழ்வார் அறுமுகமே சொன்ன ஆசை மதவாளனே சொல்லும் இருபார்த்த கேளமா குட்டி கொடுப்பது கோத்திரத்து புனையோ குட்டி கொடுப்பது கோத்திரத்து புனையோ ஓட்டமைகளை மட்டச்சிறுமி யாரை பார்த்து கூட்டி விடுபடுறது கேட்குறீங்க அறிவுலா இருக்க அறிவை கூட்டி புத்தில இருக்க புத்தில கூட்டி ஞானமல இருக்க ஞானத்தை கூட்டி ஒன்றை மண்ணுக்கு பிறகு கொண்டு சேர்க்க மென்ற பார்த்து கூட்டி விடுபடு கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரியன் அஸ்தமன பாவத்திற்குள் உனக்கு அந்த முருக பெருமானுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படிதான் என்றால் என் பெயர் நாரதல்ல நான் அணிந்திருக்க பிரம்ம முடிச்சுமில்ல இது சத்தியம் 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 போயிட்டு வாங்க பைத்தியம் உள்ள வாங்க வைத்தியம் பாக்குறீங்க எப்ப என்ன கூட்டி விடுபடுன்னு கேட்டீங்களா என்ன பண்ண போறீங்க வாங்க முழிக்காதீங்க முகரையில முழிக்கிறத வேற எதுல முழிப்பாரு யோசிச்சு பாத்து அதுல ச்சே. அடிச்சு மண்டையில அவர் மனசுக்குள்ள பேசுறேன்னு வெளியில பேசிட்டே போறாரு வர வேண்டும் முருகா வந்திய ஆட்கள் வேண்டும் முருகா வேலை பிடித்து வினை தீர்த்து உங்கள் கால் படிந்து உங்களோடு சேர்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும் என்பதற்காகவே கல்யாணம் முடிச்சு கொண்டேன்னு ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கேன் சின்ன பொய் அதனால வர வேண்டும் கல்யாணம் முடிச்சு நீங்களும் முருகன் எதுல போவீங்க இந்த அதுல போவோம் அதனால வர வேண்டும் முருகா மயில்லையா மயில் இல்லாட்டி நாங்க பறந்து கூட போவோம் ஆஞ்சநேய பெருமான் மாதிரி அதனால வர வேண்டும் முருகா அரோகரா முருகா